ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் நமக்கு வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் குருநாதர் இறை எளிமையை வியத்தல் என்ற தலைப்பில் 9வது பாடலில் கரும்பின் மிக இணைக்கின்ற கருணை அமுதளித்தேர் கண்ணனையேர் கனக சபை கருதிய சிற்சபையின் முன் துரும்பின் மிகச் சிறியே நான் அன்று நின்று துயர்ந்தேன் துயரேல் என்று எல்லையிட்டீர் துறையே அவ் எல்லை விரும்புற ஆயிற்றியதுதான் தருணம் இத்தருணம் விரைந்தருள வேண்டுமென விளம்பி நின்றேன். அடியேன் பெரும்பிழைகள் அனைத்தினையும் பொறுத்தருளி இந்நாள் பெருதளித்தீர் அருட்பெருமை பெற்றவழில் பெரிதே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம் பெருமானுக்கு உணர்த்த, நம் பெருமான் உணர்ந்து எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற 23/5/1867 வைகாசி 11 வியாழன் குருவாரம் வடலூர் பெருவெளியில் சத்திய தருமச்சாலையை நிறுவி தன் திருக்கரத்தால் தீமூட்டி அன்றே ஞான சிங்காதானபிடம் அமைத்து சிதம்பரம் வெங்கடசொப்பு தீட்சதரை கொண்டு ஜிவகாருண்ய ஒழுக்க முதற் பகுதியை வாசிக்கச் செய்து தன் திருக்கரத்தால் அன்னவரயம் செய்தார். நம் பெருமான் அன்னமரயம் செய்ததால் நம் பெருமானுக்கு ஆற்றல் கூடியது, அதாவது சக்தி. இந்த அன்னவரயத்தின் பலன் அளவுக்கு அதிகமாக இறைவனுடைய உபகார ஆற்றல் கூடியது. இந்த உபகார ஆற்றல் என்பதுதான் அருட்சக்தி. அருள் என்பது கடவுள் தயவு, சக்தி என்பது பேராற்றல். ஆக இறைவனின் பரிபூர்ண தயவு பேராற்றலை நம் பெருமான் பெற்றுவிட்டார். அதனால் நம் பெருமானுக்கு மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஓடி நிரம்பிற்று. நிரம்பியவுடன் கண்ணனையர் இங்கு வாரின் என்றார். நம் பெருமான் கூறுவார், உன்னை பார், உன்னுள் என்னை பார் என்பார். அதுபோல் நம் பெருமான் புருவ மத்தியில் தயவால் எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவர் இவருடன் கலந்து விட்டார். கனக சபை முன் துரும்பின் சிறியேன், சிற்சபையாகிய பொன்னம்பலம் முன் துரும்பை விட சிறியேன். ஆனால் தாங்க கூறியவாது ஜிவகாருண்ய ஒழுக்கம் செய்ய செய்ய தயாவு பேராற்றல் பெற்றதால் அருள்பொருள் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருளிது எனவே செப்பிய சுகமேன்றி நான் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்து என்கின்றார். நான் அன்று நின்று துயர்ந்தேன் துயரேல் என்ற நனையில் துறையே என்றார். பெருமான் முத்திநிலை சித்திநிலை என்பது பெருமானுக்கு தெரியும். ஆனால் ஞானமை சித்திநிலையை அடைய வேண்டும். இதனை பெருமான் எந்த வகை செய்தியில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கில்லை. இந்த வகை இருந்தால் ஐயோ நான் பின்னர் என்ன செய்வேன்? அந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என இயங்குகிறார். எல்லாமல்ல இறைவன் கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் என்னை நேயம் காண வைத்தாய். உலகம் அறியா ஒன்றை என்னுள்ளே உள்ளிவித்த என்னுடைய ஒருமை பெருமானே,
இல்லை என்று நான் பிறர்வால் சென்று இறங்காவண்ணம் ஏற்றமளித்தாய். உன் இரக்கம் என்ன என்னை அருட்செல்வ குருவாகி இச்சிறியேனை ஆட்கொண்ட மகாதேவதேவையன் என்றார். மேலும் சுற்றது மாசூதது என்று எண்ணாது தொண்டரலாம் கற்கின்றார் பண்டும் அன்றும் இன்றும் காணார் ஏற்ற தும்பு மணிமன்றில் கற்றதும் நின்னிடத்தே பின் கேட்டதும் நின்னிடத்தே நின் உண்டதும் நின்னிடத்தே பின் உட்கொண்டதும் நின்னதே பெற்றதும் நின்னிடத்தே பின் இன்புற்றதும் என்னிடத்தே என்கின்றார். மேலும் இறைவன் இவருக்கு துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என தெளிவாக கூறிவிட்டார். ஆக நம் பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்தேத்து நம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே என்று சத்தியம் செய்து சொல்கின்றார். இதை நீ கேட்கவில்லையா? இரு மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடம் வந்தோ சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர் அல்லால் எற்றி நின்று தடுக்க வல்லறி உலகில் இல்லை கண்டேன். இது என் மொழி சத்தியம். பற்றிய பற்றனைத்தையும் விட்டு அருள் அம்பல பற்றிய பட்டுமின் என்றும் விரைவீரே என உறுதி செய்து நம் பெருமான் அந்த ஞானமை சித்தி நிலையை பெற்றேன் என்கின்றார். எங்கு கூறுகிறார் எனில் புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினேர் இனி நன் முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே என்கின்றார். ஏன் 5 சத்தியம் கொள்கின்றார்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்தில் நின்று ஜீவ தயவால் மனதை சிற்றவையின் கண்ணை நிறுத்தி நாம் பாடுபட நமக்கு அருள் ஒளி கூடினால் நமக்கு தயவு பூரணமானால் மரணமிலா பெருவாழ்வு பெற்றுவிடலாம். இப்படி உன் பெருமையை எட்டியவர் கோடான கோடி பேர் இருக்கிறார். ஆனால் எனக்கு மட்டும்தானே நீ மரணமிலா பெருவாழ்வு வழங்கினார். இதுதான் மிக பெரியது என என்னை இருக்க வைத்துள்ளாயே என நம் பெருமான் போற்றி எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி உரை மறைந்து நின்று எல்லா உயிரையும் காப்பாற்ற ஆணையிட்டுள்ளார். நம் பெருமான் மறைந்து நின்று நம்மை காக்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம்.